ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு மசாலா தோசை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறமா நம்ம ஒரு 10 பல் போல் தோல் நீக்காத வெள்ளைப்பூடு, 5-6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே நம்ம 1-2 தட்டி வச்சுருந்தோம். எல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு அப்புறமா நம்ம 5 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி, கலர் மாறதுக்கு முன்னாடியே நம்ம 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கலந்து வேக வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் வெந்துருச்சு. 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு, நான் ஒரு 5 உருளைக்கிழங்க வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க போட்டு கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு, கொஞ்சமாக காயப்பொடி, உப்பு, மஞ்சள் தேவைப்பட்டால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் மசாலா கெட்டியான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி. நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம். அந்த தோசைக்கு 2 கப்பு அரிசி, 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தனித்தனியாக நம்ம ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கிரைண்டருக்கு மாற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம தோசை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி, அப்புறமா கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆகிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய்யை மேலே விட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்து சாப்பிட்டா மசாலா தோசை ரெடி. நீங்களும் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.